no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. 2026 தளபதியின் பேரணி அப்படின்னு போட்டிருக்காங்க. திருச்சியே குலுங்க போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாநாடே நிரம்பி வழியுது. அவர் எங்கே போனாலும் கடல் வாரி கூட்டம் கூடுது. அப்போ இந்த பேரணியை எப்படி பிரச்சனை இல்லாமல் அவங்க நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சவாலாக இருக்க போகுது. கவர்மெண்ட்டுக்கும் சவாலாக இருக்க போது, விஜய்க்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது அவங்க நோக்கமாக எப்போவுமே இருக்காது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். இப்போ டிடிவி தினகரனுக்குன்னு இங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்போ அவர் அந்த கூட்டத்தை கொண்டு போய் விஜய் கட்சியில் இணைப்பதோ அல்லது விஜயோடு இணைந்து செயல்படுவதோங்கிறது நல்ல விஷயம் தானே. சேர்ந்தா என்ன தப்புன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா நான் சேர போகிறேன்னு தானே அர்த்தம். திருச்சிக்கு பிறகு கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் அவர் சுற்றுப்பயணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா உள்ளபடியாக அவர் தாவேக்காவோடு இணைந்து அந்த கட்சியை கூட்டணி வைப்பாரான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபி எடப்பாடிக்கு சொல்லுது, நீங்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிங்க, அப்போ தான் பலம் பொருந்திய அதிமுகவை அது மாறும். இப்போ நாம் சொல்லி இவர் கேட்கல, கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு கலப்புவோம்னு செங்கோட்டையன் மூலமாக அந்த காயை நகர்த்துறாங்க. செங்கோட்டையனே எதிர்பார்க்கல, நம்ம அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்கப்படுவோங்கிறது அவருக்கு தெரியல. எஸ்சிஎஸ்சி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது விஜய்க்காக அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி. அப்போ அது விஜய்க்கு பிடிக்கல. அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதில் கொஞ்சம் பேர் அப்பா பக்கம் போனாங்க. யாரெல்லாம் அப்பா பக்கம் நின்னாங்களோ அவங்களையெல்லாம் விஜய் ஒதுக்குனார். அப்போ ஒருவரை அந்த வீட்டிலேருந்து காலி பண்ண சொன்னாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் மற்றும் வலைப்பேச்சாளர் திரு அந்தணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு திருச்சியில் 13ஆம் தேதி பேரணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. 2026 தளபதியின் பேரணி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது திருச்சியே குலுங்க போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாநாடே நிரம்பி வழியுது. அவர் எங்கே போனாலும் கடல் வாரி கூட்டம் கூடுது. அப்போ இந்த பேரணியை எப்படி பிரச்சனை இல்லாமல் அவங்க நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சவாலாக இருக்க போகுது. கவர்மெண்ட்டுக்கும் சவாலாக இருக்க போகுது, விஜய்க்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது. உள்ளபடி அவருடைய தொண்டர்கள் கொஞ்சம் அவங்க கவனமாக எல்லாத்தையுமே கையாளணும். இப்போ வெயிலாக இருந்தாலும் வர்றான், மழையாக இருந்தாலும் வர்றான், தண்ணி இல்லைனாலும் உட்காந்துருக்கான், சாப்பாடு இல்லைனாலும் உட்காந்துருக்கான். அது என்ன ஒரு வெறித்தனமான அன்புன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படி தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு முறை விஜய் ஒரு மாநாடு நடத்தும் பொழுதோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது அங்கே ஒரு உயிரிழப்பு வந்துடுது. கண்டிப்பாக இந்த முறை அப்படி வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் செய்தியாக கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். அவங்க அப்பா அம்மா சாகிற வரைக்கும் அந்த கஷ்டம் மனசுலேயே இருந்துட்டு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம தடுக்கணும்னா அவங்கவுங்க அவங்களுடைய ட்ராவலில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குது, ஆபத்தான சூழ்நிலையாக இருந்துன்னா ஓடி போயிருங்க. விஜய் பேசுகிறதே எல்லா டிவிலையும் போடுறாங்க, எல்லோரும் லைவ் பண்ணுறாங்க. உட்காந்து அழகாக பார்க்க வேண்டியது. அவரே சொல்கிறாரு, கர்ப்பிணிகள் வராதிங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, முதியவர்கள் வராதிங்கன்னு சொல்கிறாரு. வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தானே, உட்காந்துட்டு பார்க்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, செய்வதற்கு முன்னாடி கவனமாக இருங்கிறது அவர் சொல்கிறாரோ இல்லையோ நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி பேரணி கலக்க போகுது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. பேரணி திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விஜய் பரப்புரையோ பேச போகிறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண இடத்து போலீஸ்காரங்க பேச அனுமதி மறுத்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வேறு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் சார்? இல்லைங்க, எங்கே நடத்தினாலும் அங்கே கூட்டம் வரத்தான் போகுது. இப்போ ஒரு காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா பொதுமக்களின் நலன் கருதி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது அவங்க நோக்கமாக எப்போவுமே இருக்காது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துட்ட வேணாங்க, இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், ஒரு ஸ்கூல் இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.
விஜய் எங்கே போனாலும் தான் அந்த கூட்டம் வரப்போகுது. கண்டிப்பா. அதனால என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது? இல்லை சார், இதில் எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கு? இதில் அரசியல் என்னங்க இருக்குது? சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்க போகுமான்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். இப்போ டிடிவி தினகரன் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, விஜய் கூட சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி, அவர் தலைமையேத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒருவேளை இவர் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலாக வந்து இப்போ டிடிவி தினகரனுக்குன்னு இங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது, சும்மாலாம் கிடையாது. அவர் இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலுங்கிறது அவ்வளோ பேர் மோதின இடத்துலேயே அவர் ஜெயிச்சு வந்தார். அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கலாம். அது கொடுத்துருக்குறாரு, இது கொடுத்துருக்குறாரு, 20 ரூபா நோட்டில் ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்தாருலாம் சொன்னாங்க, டோக்கன். ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சு வந்துட்டார்ல. ஸோ அந்த மாதிரி அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அப்போ அவர் வந்து அந்த கூட்டத்தை கொண்டு போய் விஜய் கட்சியில் இணைப்பதோ அல்லது விஜயோடு இணைந்து செயல்படுவதோங்கிறது நல்ல விஷயம் தானே. இப்போ இவருடைய நோக்கம் வந்து திமுகவை அகற்றணும் அப்படிங்கிறதா இருக்குது. விஜயின் நோக்கம் திமுகவை அகற்றணும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ 2 பேரும் சேர்றதுல என்ன இருக்குது பிரச்சனை? அப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தானா சார்? கன்ஃபார்ம் இல்லைன்னா எப்படி ஒரு தலைவர் பேசுவார் பொது வெளியில்? சேர்ந்தா என்ன தப்புன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா நான் சேர போகிறேன்னு தானே அர்த்தம். இப்போ ஓபிஎஸ் சேர போகிறதா சொல்கிறேன். அது விஜய் கட்சியில் ஓபிஎஸ்லாம் சேர மாட்டாருங்க. ஏன்னா இப்போ அவருக்குன்னு ஒரு சீனியாரிட்டி இருக்குது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் போய் விஜயின் தலைமையை ஏற்றுட்டு கீழே போய் நிற்பாரா என்ன? ஆமாம். தினகரனே கூட கட்சியை கலைச்சிட்டுலாம் விஜயோட சேர மாட்டார், கூட்டணியாக போவார். அவருக்கும் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் அம்மா காலத்துலேருந்து இருக்கார். அவருக்கு அங்கே வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவர் கட்சியை கலைச்சிட்டு போய் விஜய் கட்சியில் போய் சேருவாருன்னா அப்படி கிடையாது, சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா உள்ளபடியே அவர் தாவேக்காவோடு இணைந்து அந்த கட்சியை கூட்டணி வைப்பாரான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டாலும் மீண்டும் அங்கே சேர்வதற்கான முயற்சியை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போய் நினச்சா திமுகவில் சேர முடியாதா, பிஜேபியில் சேர முடியாதா? அதை விடலாம் பெருசாக விஜய் கட்சின்னா கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு தேசிய கட்சியில் சேர்ந்தாருன்னா நாளைக்கு எங்கேயோ ஒரு கவர்னராக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டா விஜய் கட்சிக்கு வருவார். அங்கே வந்தால் என்ன அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களா இல்லை துணை முதலமைச்சர் கொடுக்க போகிறாங்களா? கிடையாது இல்லை. அப்போ அவரெல்லாம் வரப்போகிறதில்ல. ஒருவேளை தனி கட்சி வச்சுருந்தாருன்னா அந்த கட்சி கூட்டணி வருமானு வேணால் நம்ம யோசிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ திருச்சியில் இந்த பேரணிக்கு அப்புறம் அவர் வேறு எந்தெந்த ஊருக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் அரசியல் விஷயங்கள் செய்ய போகிறதா சொல்கிறாங்க? திருச்சிக்கு பிறகு கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் அவர் வந்து சுற்றுப்பயணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருச்சியில் வந்து அவர் துவங்குறாரு, திருச்சி தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே போகிறாருங்கிறத அவங்க லிஸ்ட் பண்ணணும். ஓகே சார். இப்போ செங்கோட்டையன் இப்போ நேற்று பேசினது அவரோட எதிரொலியாக எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை எல்லா துறையிலேருந்து தூக்கிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி சார்? ஆக்சுவலாக அவர் வந்து பிஜேபியினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிறது தான் வெளியில் தெரிகிற விஷயமா இருக்குது. என்னென்னா இப்போ பிஜேபி வந்து எடப்பாடிக்கு சொல்லுது, நீங்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிங்க, அப்போ தான் பலம் பொருந்திய அதிமுகவை அது மாறும். இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்க்கும்போது நாளைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அவங்களெல்லாம் சேர்க்கவே முடியாது, இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் உடன்பட்டால் நான் அவங்களோட கூட்டணி வைக்கிறேன், இல்லைன்னா உங்கள் கூட்டணியே வேணாம் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்கார். இப்போ நாம் சொல்லி இவர் கேட்கல, கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு கலப்புவோமேனு செங்கோட்டையன் மூலமாக அந்த காயை நகர்த்துறாங்க. செங்கோட்டையனே எதிர்பார்க்கல, நம்ம வந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்கப்படுவோங்கிறது அவருக்கு தெரியல. அவருக்கு என்னென்னா சரி நம்ம சொல்கிறோம், இதையொட்டி ஏதாவது அவர் பதில் சொல்லுவார்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் பதிலே சொல்லலை, ஆக்ஷன் தான், நேரடியாக ஆக்ஷன். ஆமாம். இப்போ இவருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 10 நாள்லேருந்து நான் வந்து அந்த முயற்சியை கையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க எல்லாமே வந்து இல்லை செங்கோட்டையனுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எடப்பாடி கையில் தான் அந்த சாவி இருக்குது. அவர் நினச்சா தான் கதவை திறந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட முடியும். அது இல்லாமல் நீங்கள் என்ன தலைகீழன்னாலும் நடக்க போகிறதில்ல. இப்போ அவர் அதில் உறுதியாக இருக்கார். இவங்க ஊர்வலம் போனாலும் சரி, உருண்டு போனாலும் சரி, அவர் கேட்க போகிறதில்ல. அப்போ இது என்னவாகுங்கிறதே நமக்கு புரியல. இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு அணியாக உருவாகி தாவேக்கா கூட சேர்றாங்களே என்னவோ தெரியல. ஒருவேளை அப்படி தான் அது போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கப்புறம் வந்து போகிற போக்க பார்த்தா செங்கோட்டையன் வந்து அடிப்படை உறுப்பினர்ல நீக்கப்படல, அவ்வளோதான். ஆமாம். இவர் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்னா இறங்கினாருன்னா அது கூட எடப்பாடி செய்வார், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வீடு தங்க வச்சிருக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க எல்லாரையும் வீடை வந்து காலி பண்ண வச்சது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா சார்?
இல்லை, உண்மை இல்லை. ஆக்சுவலாக ஏற்கனவே அங்கிருந்து ஒரு வெளியேற்றப்பட்டார். அவருடைய வீடு வந்து சாலிகிராமம் காவேரி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. பல வருடங்களாக இருக்குது. அங்கே என்னென்னா அவருடைய மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, இவங்க எல்லாரையுமே வந்து தனித்தனி வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது விஜய்க்காக அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி. அப்போ அது விஜய்க்கு பிடிக்கல. அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதில் கொஞ்சம் பேர் அப்பா பக்கம் போனாங்க. யாரெல்லாம் அப்பா பக்கம் நின்னாங்களோ அவங்களையெல்லாம் விஜய் ஒதுக்குனார். அப்போ ஒருவரை அந்த வீட்டிலேருந்து காலி பண்ண சொன்னாங்க. யார்? விஜய் சொன்னார். விஜய் சொன்னார். அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அவர் வீட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து வெளியில் பேட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி எங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து விஜயோட ஒர்க் பண்ண எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஓகே சார். இப்போ சூர்யாவுடைய கருப்பு படம் டீசர் அறிவிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் படத்தோட எந்த அப்டேட்டும் வெளியே வராமல் இருக்குது. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏதாவது அப்டேட் இருக்குது? ஆக்சுவலாக தீபாவளின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக எதுவும் இல்லை. அது என்னென்னா இன்னொரு 20 நாள் ஷூட்டிங் ரீஷூட் பண்ணணும்னு பாலாஜி கேட்குறாராம், ஆர்ஜே பாலாஜி. அதற்கு தயாரிப்பு தரப்பு உடன்படல. எடுத்த வரைக்குமே நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் ரீஷூட் பண்ண சொல்கிறீங்கிறது அவங்க வாதமாக இருக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி பிடிவாதமாக இருக்கார். இல்லை, முடியவே முடியாது, நான் ரீஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அதனால் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஓகே. இப்போ அவரோட அடுத்த சூர்யா 47 படமான பெசில் ஜோசப் அவரோட டைரக்ஷன் நடக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அது உண்மையா சார்? உண்மைதான். உண்மைதான். ஓகே சார். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.